இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் இயற்கை பேசாமலே பெரிய உண்மையை வாழ்ந்து காட்டிகிட்டே இருக்கு. நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தா ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு பாடம் சொல்லும். வரிக்குதிரை பாருங்க, தூரத்துலேருந்து பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். ஆனால் பக்கத்தில் பார்த்தா ஒவ்வொரு வரியும் தனித்துவம். அதாவது கூட்டத்தில் இருந்தாலும் தனித்தன்மை இழக்க வேண்டியதில்லை. தேனியை பாருங்க, அது உழைக்கும். ஆனால் தனக்காக மட்டும் உழைக்காது. எங்கே உணவு இருக்கு, எங்கே போகணுங்கிறத மற்ற தேனீக்களுக்கு சொல்லும். அது நமக்கு சொல்கிறது உழைப்பு முக்கியம்தான், ஆனால் சேர்ந்து பயன் தரும் உழைப்பு இன்னும் உயர்ந்தது. புலம்பெயர் பறவைகளை பாருங்க, அவை வி வடிவத்தில் பறக்கும். அப்படி பறந்தா சுமை பகிரப்படும், சக்தி மிச்சமாகும், நீண்ட தூரம் செல்ல முடியும். அது சொல்றது என்னன்னா, நீண்ட தூரம் போகணும்னா சில நேரம் ஒன்றாக பயணிக்கவும் தெரிஞ்சுக்கணும். மண்ணை பாருங்க, மண்ணுக்குள்ள போறதெல்லாம் கடைசியில் மண்ணாவே மாறும். அது மாற்றும், மக்க வைக்கும், மறுபடியும் உயிர் வளர வைக்கும். அது சொல்றது பெரிய சக்தி என்றால் எதையும் நிராகரிப்பதில்லை, அதை மாற்றி மதிப்பாக்குவது. அப்புறம் மரம், அது நிழல் தரும், காற்று தரும், பழம் தரும். வெட்ட வரவராக இருந்தாலும் சரி, வணங்க வரவராக இருந்தாலும் சரி, அது தன் தன்மையை மாற்றிக்கொள்ளாது. எல்லோருக்கும் நன்மையை தான் தரும். அதனால தான் மரம் சொல்றது, வெறுமனே வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை, எல்லோருக்கும் பயன் தர மாதிரி வாழ்வது தான் உயர்ந்த வாழ்க்கை. அதனால தான் இருக்கலாம், புத்தருக்கு ஞானம் கிடைத்த இடத்துல ஒரு போதி மரம் நின்று இருந்தது. இயற்கைக்கு சொல்ல பாடம் இல்லைன்னு இல்லை, அதை கவனிக்கிற மனதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டோம். கவனிச்சு பார்த்தா ஒவ்வொரு உயிரும் ஒரு பாடம், ஒவ்வொரு மரமும் ஒரு தத்துவம். இயற்கையை வெறுமனே பார்க்காதீங்க, அதை வாசிக்க ஆரம்பிங்க.